ஒரு பெரிய குணம் இருக்கு. இவ்வளவு சமத்தையும் இத்தனை சிரமம் பரவாயில்லைன்னு தோணும்படியா செய்யக்கூடிய ஒரு குணம் இருக்கு. தபோதனாம் அல்பாகாரம் தபோதனாம் பாவேன ருகுமுக்கிய தசக்ரீப பராபவம் ஆயாசமானாம் துக்கார்த்தாம் பிராஞ்சலிம் தேவதாமிவ பாவேன ரகுமுக்கிய தசக்ரீப பராபவம். தேவதை பரதேவதையா இருக்கக்கூடிய அம்பாளை பிரார்த்திக்கிற மாதிரி காட்சியளிக்கிறாளாம் சீதை. ராவணன் வந்துட்டானே, என் பிரபு ராமன் வந்து ராவணனை சீக்கிரமா வதம் பண்ண மாட்டாளா அப்படின்னு பிரார்த்திக்கிற மாதிரி கூறி கூறி உட்கார்ந்து இருக்க. ஜலமே இல்லாமல் வத்தி போன நதியை போல, பாதியில தடைபட்டு போன பூஜையை போல, அதே மாதிரி சைன்யங்கள்லாம் சேனாதிபதி இழந்த சைன்யத்தை போல, ஒரு பெரிய யானை கூட்டத்தில் தலைவனாக இருக்கக்கூடிய யானையை இழந்த பெண் யானைகளை போல, அதே மாதிரி யஜ்யவேதிகள் அபசாரம் ஏற்பட்ட யஜ்யவேதிகை போல சோபையில்லாமல் இருக்காள் சீதை. சமீக்ஷமானாம் ருததீம நிந்திதாம் சுபக்ஷ்மதாம் ராயத சுக்லலோச்சனாம் அனுவ்ரதாம் ராமம் அதீவ மைஹிதிரீம் பிரலோபயாமாஸ வதாய ராவணஹா. அப்பேற்பட்ட சீதையிடத்தை விபரீதமான ஒரு புத்தியோட ராவணன் கிட்ட நெருங்கிறாள். ஆஞ்சநேயன் மேல உட்கார்ந்தபடியே ஒரு வாழ்த்தினாளாம். வாழி ஜானகி வாழி ராகவன் வாழி நான் மறி வாழி அறந்தனர் வாழி நல்லறம் என்று வாழ்த்தினான் ஊழிதோறும் உயர்வுறும் சீர்த்தியா. சீதை வாழணும்னு வாழ்த்தினாலாம் முதல்ல. ஏன்னா ராமன் வாழணும்னு சொன்னா சீதையுடைய க்ஷேமம் வந்து அடக்கம்னு சொல்ல முடியாது. சீதை வாழணும்னா ராமன் வாழ்ந்தாதான் சீதைக்கு வாழ்வு. அதனால சீதை வாழணும்னு சொன்னா ராமனுடைய க்ஷேமம் அதுல சேர்ந்து அந்தர்கதமா இருக்கிறதுனால வாழி ஜானகி வாழி இராகவன். நான்மறைகள் நன்னா தழைச்சு ஓங்கணும். நான்மறைகள் தழைச்சு ஓங்கணும்னா வேத வித்துகள்லாம் க்ஷேமமா இருக்கணும். நல்ல தர்மம் தழைச்சு ஓங்கட்டும்னா வாழி நல்லறம். அதான் நல்லறம்னு சொன்னாலே, அறம்னு சொன்னாலே நல்லதுதானே. அது கெட்ட அறம் கூட ஒண்ணு உண்டோ அப்படின்னாக்க, ராவணன் தர்மம் பண்ணான், அவனும் சிவ பூஜை பண்ணா. ராவனுடைய பிராண்ட் ஆஃப் தர்மம் ஒரு பக்கத்துல சிவாராதனம், இன்னொரு பக்கத்துல பரதாராபிகமனம். அந்த மாதிரி ராவனுடைய பிராண்ட் ஆஃப் தர்மம் தேவையில்லை. ராமன் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மம் தான் தலையோங்கணும். வாழி நல்லறம் என்று வாழ்த்தினான் ஊழிதோறும் உயர்வுறும் சீர்த்தியா. ராவணன் கிட்ட நெருங்கி சீதையை பார்த்து பலவாறு பேசுறாள். இந்த பேச்செல்லாம் வெளிப்படையா பார்க்கிற போது ஒரு காமுகன் பெதற்றக்கூடிய பேத்தலாட்டமா தோணும். தேதியூர் சாஸ்திரிகள் ரொம்ப அழகா தன்னுடைய புஸ்தகத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் விதேசார்த்தம் எழுதி சீதையை பரதேவதையா பார்த்து உபாசிக்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்தான் அப்படிங்கிற ஒரு தீசிஸை ரொம்ப அழகா டெவலப் பண்ணிருக்க. அப்படி ஒரு சூக்ஷ்மார்த்தம் சொல்றதுக்கு ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆரண்ய காண்டத்துல சீதையை கொண்டு வந்து அசோகவனத்துல ஸ்தாபனம் பண்ண உடனே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணானோ, நீ இது மட்டும் ராவணன் விவரம் தெரிஞ்சு ஒரு பெண்ணுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ண கிடையாது. சீதை வயசுல ரொம்ப சின்னவள், ராவணன் ரொம்ப ரொம்ப வயசுல பெரியவன். அப்படி இருக்கக்கூடிய ராவணன் எதுக்காக நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா, அதாவது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்தாச்சுமா, என்னைக்கோ ஒரு நாளைக்கு சரீரத்தை விட்டு உயிர் பிரிய போறது. முதல்ல ஒரு 10 மாச காலம் ஒரு மாதாவுடைய கர்ப்பத்துல வாசம் பண்ணேன். மறுபடியும் சரீரம் ஒண்ணு வராம இருக்கணும், ஒரு ஜென்மா வராம இருக்கணும்னா கடைசி 10 மாச காலம் ஜெகன்மாதாவா இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடியில வாசம் பண்ணுங்கிறதுக்காக உன்னை கொண்டு வந்திருக்கேன். ஏதோ பாதோ மயா ஸ்திக்தோ சிரோபிகி பரிபீடித்தோ நச்சாபி ராவணக்காஞ்சித்து மூர்தனா ஸ்திரீம் பிரணமேதா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணானோ, அதை ஆதாரமா வச்சுட்டு இந்த சர்க்கத்துக்கு முழுக்க அர்த்தம் பண்ணிருக்க. சாம்பிள் ஏதாவது 1-2 ஸ்லோகங்கள் சொல்றேன், அவ்வளவுதான் முடியும். நவாகத்துல அவ்வளவுதான் சாத்தியம். மாம் திருஷ்டுவானாகனாசோரு குகமானஸ்தனோதரம் அதர்ஷனமிவாத்மானம் பயான்னேதும் துவமிச்சசி. என்னை பார்த்த உடனே உன் சரீரத்தை நீ மறைச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறிய, இது வெளிப்படையான அர்த்தம். உள்ளர்த்தம் என்னன்னா நாகனாசோருன்னு பதம் இருக்கு. அதாவது இந்த கதை தேதியூர் சாஸ்திரிகள் தன்னுடைய புஸ்தகத்தை எழுதியிருக்க. ராமாயணத்துல இருந்தே வால்மீகி சொன்னதா தெரியல. ஒரு சமயம் துர்வாச மகரிஷி ஜெகன்மாதா அம்பாளை தரிசனம் பண்ணதுக்காக மகாகைலாசம் போனாள். அங்க போற பொழுது வருங்கையோட போக வேண்டான்னு உயர்ந்த பெரிய ஒரு மாதுளம் பழத்தை எடுத்துட்டு போனாள். அர்ப்பணம் பண்ணால் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணி திரும்பி வந்துவிட்டாள். இந்த பழத்தை யாருக்கு கொடுக்கறது? குருகுவ ஜனனியா இருக்கக்கூடிய
அம்பாள் ஒரு பக்கத்தில் பிள்ளையார் இருக்கார், இன்னொரு பக்கத்தில் முருகப்பெருமான் இருக்கார். யாருக்கு கொடுக்கறதுன்னு யோசனை பண்ணினாள். முதல்ல யார் உலகத்தை முழுக்க பிரதட்சணம் பண்ணிட்டு வராளோ அவளுக்கு இந்த பழத்தை கொடுக்குறேன்னு சொல்ல முருகப்பெருமான் உடனே மயில் வாகனத்தில் புறப்பட்டு விட்டார். பிள்ளையார் போட்டி போட முடியாது, சரீரமோ ஸ்தூலம், வாகனமோ சின்ன மூஞ்சோ. ஆனால் மகா புத்திமான இருந்ததுனால தன் தகப்பனாரையும் தாயாரையும் பார்வதி பரமேஸ்வரால் பிரதட்சணம் பண்ணி உங்களுக்குள்ள உலகம் முழுக்க அடங்கி இருக்குன்னு சொல்லி பழத்தை வாங்கி சாப்பிட்டார் பிள்ளையார். கொஞ்ச நாள் கழிச்சு முருகன் அங்கேருந்து விற்க வந்த பழம் நமக்கு தான் கிடைக்க போறது அப்படின்னு தீர்மானமா நினைச்சுட்டு வந்திருக்க. வந்தா பிள்ளையார் சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்க. ரொம்ப ஏமாற்றம் முருகப்பெருமானுக்கு. இவ்வளவு தூரம் சுத்திட்டு வந்ததுக்கு ஒரு பழம் கூட கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு அழுதாளாம். உடனே தாயார் பரம கருணையோட குழந்தை மடியில் உட்காந்து வச்சுட்டு ஸ்தன்னிபானம் பண்ணி வச்சாள் முருகப்பெருமானுக்கு. மற்றொரு ஸ்தனத்தை தான் பானம் பண்ணணும்னு பிள்ளையார் ஆசைப்பட்டு வந்த பொழுது உனக்கு நான் இப்ப கொடுக்க மாட்டேன், பால் கொடுக்க மாட்டேன், இப்பதான் ஒரு பெரிய பழம் முழுக்க சாப்பிட்டுருக்கேன் நீ, அது மாத்திரம் இல்லை அவன் உலகம் முழுக்க சுத்திட்டு வந்திருக்கான், அவனுக்கு கலப்பா இருக்கு, அதனால அவனுக்கு பால் கொடுத்தேன் அப்படின்னா. ஒரு பெத்த குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டேன்னு ஒரு தாயார் சொன்னா இது என்ன நியாயம்னு கோச்சுண்டு மாமாவுடைய கிரகத்துக்கு கிளம்பி விட்டார் பிள்ளையார். மாமாவுடைய கிரகம் இது விஷ்ணுடைய கிரகம் தான். வைகுண்டத்தில் போனா லட்சுமி நாராயணன் 2 பேரும் புத்திரவாஞ்சியோட குழந்தைய ரொம்ப ஆதரவோட ரட்சிச்சு வந்த. புத்திரவாஞ்சல்யம் வாத்சல்யம் மேலிட்டு போனதுனால ஒரு நாளைக்கு மகாலட்சுமிக்கு ஸ்தனம் சுரந்தது. அந்த பிள்ளையார மடியில உட்காந்து வச்சிருக்காள், ஸ்தனம் சுரந்தது. அப்ப வாசல்ல இருக்கக்கூடிய ஜெயவிஜயர்கள் காவலர்கள் தற்செயலா திரும்பி பார்த்துட்டார். திரும்பி பார்த்தா மகாலட்சுமி தாயாருடைய மடியில இந்த விக்னேஸ்வரர் உட்கார்ந்து இருக்கார். ரொம்ப அபூர்வமான ஒரு கோலம் இது. அப்ப அந்த சமயத்தில் எப்படி இருக்காள் மகாலட்சுமினா, நாக இவ நாசகா எஸ்ய சகா நாகநாசகா, யானையை போல மூக்கு தும்பிக்கையுடைய விநாயக பெருமானுக்கு நாகநாசகான்னு சொன்னா விநாயகர்னு அர்த்தம். அந்த விநாயகர் நாகநாசகா ஊர்வவ் எஸ்யாசா நாகநாசோரு தஸ்யாக சம்போதனம் நாகநாசோரு. அதாவது எந்த மகாலட்சுமி தாயாருடைய தொடையில பிள்ளையார் உட்கார்ந்து இருப்பாரோ அந்த மாதிரி கோலத்துக்கு தான் மகாலட்சுமியை நாகநாசோருன்னு கூப்பிட்டுருக்க. அதனால நீ சாட்சாத் மகாலட்சுமி அன்னைக்கு ஜெயவிஜயர்களா இருந்தவா தான் இப்ப ராவணன் கும்பகர்ணனா வந்திருக்க. அதனால அன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது அபூர்வமான ஒரு கோலத்தில் பார்த்தோமே அந்த பரதேவதானே இப்ப சீதையா வந்திருக்க. நீ பார்த்து எனக்கு தரிசனம் கொடுக்காம மறைச்சு வச்சு விட்டேன்னா எனக்கு வேற யாரும் தரிசனம் கொடுக்க முடியும்? மாம் திருஷ்டுவான கணாசோரு குகமான ஸ்தனோதரம் அதர்ஷனமிவாத்மானம் பயான்னேதும் துவம் இச்சசி காமயேத்வம் விஷாலாக்ஷி பகுமன்யஸ்வமாம் பிரியே சர்வாங்க குணசம்பன்னே சர்வலோக மனோகரே. உன்னை பார்க்கிற போது நான் உனக்காக உன்னை அடையணும்னு ஆசைப்படுறேங்கிறது வெளிப்படையான அர்த்தம். சூக்ஷ்மார்த்தம் என்ன அப்படின்னாக்க, நீ எல்லாருடைய மனசையும் கவர்ந்து மனசையே அழித்து அனுகிரகம் பண்ணக்கூடிய பரதேவதை நீ. சர்வலோக மனோகரே, உன்னுடைய கட்டாட்சம் பட்டா ஒரு ஜென்மா கரையேறி போயிடும். அப்படி இருக்கக்கூடிய நீ எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டா நான் இனிமே வேற யார்கிட்ட போய் சரண் போக முடியும்? துவாம் வினா அந்யாம் காம் அகம் அயே. காம் அயே, காமையேங்கிறது 2 வார்த்தையா பிரிக்கணும். காம் அயே, உன்னை தவிர வேற யார்கிட்ட போய் நான் சரண் போகுவேன்? காம் அயே துவாம் விஷாலாக்ஷி. ஆமா, பகுமன்யஸ்வமாம் பிரியன்னு ஒரு வார்த்தை இருக்கேன்னா அந்த பிரியங்கிற வார்த்தை சீதையை பார்த்து சொன்ன வார்த்தையை எடுத்துக்கப்படாது. பகுமன்யஸ்வமாம் கமா பிரிய. அதாவது பக்கத்துல தானியமாலினி முதலிய பத்திகள் ராவனுடைய பத்தி வந்திருக்காள். தானியமாலினியை பார்த்து, அம்மா நான் மாத்திரம் சீதை ஆராதிச்சா போராது, என்னோட சேர்ந்து இமா மாம் மகாலட்சுமி ரூபிணியும் சீதாம் மயாசக துவமப்பி பகுமன்யஸ்வ ஹே பிரிய தானியமாலினி அப்படின்னு அர்த்தம் பண்ணோம். நீ என்னோட சேர்ந்து இவளை நீ ஆராதிக்கணும். தன் பத்னியை கூப்பிட்டு பகுமன்யஸ்வமாம் பிரியே சர்வாங்க குணசம்பன்னே சர்வலோக மனோகரே. பிரிய மாத்திரம் தானியமாலினிக்கு, மீதிகள்லாம் சீதைக்கு அண்மையமாகக்கூடிய சம்போதனங்கள். இப்படி பலவாறு பேசுற. தனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்தை பற்றி கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாமல் அவன் மாட்டில் பலவாறு பேசி என்னோடு சேர்ந்து நீ போகங்கள்லாம் அனுபவிக்க முடியும், உன்னோடு சேர்ந்து உன் பந்துக்களும் சேர்ந்து போகத்தை அனுபவிக்கட்டும். பிப விகர ரமஸ்வ புங்ஸ்வ போகானு தனநிச்சயம் பிரதிஷாமி மேதினிம் ச மயிலலலனே யதா சுகம் துவம் தொயிச்ச சமேத்ய லலந்து பந்தவாஸ்தே. அதாவது ஒன்னு ஆராதிச்சா போராது, உன்னுடைய அடியார்களையும் ஆராதிக்கணும்னா நான் சித்தமா இருக்கேன், எல்லாரையும் பக்தர்கள் எல்லாரையும் சேர்த்து ஆராதிக்கணும் நான் தயாரா இருக்கேன்னு. அப்படிதான் சூக்ஷ்மார்த்தம். சூக்ஷ்மார்த்தத்துக்கு இன்னொரு பிரமாணம் என்னன்னாக்க மயிலலலனே அப்படின்னு இருக்கு. லலனான்னு சொன்னா பெண்ணுன்னு அர்த்தம். மயிலலனே யதாசுகம் துவம். சாதாரணமா என்னோட ரமிக்கணும்னா மயாசக
அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மயான திருத்தியா விபக்தி வராமல் மைங்கிற சப்தமி விபக்தி சொன்னதுனால நிவசத்து ஹிருதிபாலா நித்திய கல்யாணசீலான்னு சொன்ன மாதிரி எங்கிட்ட மயிலன்னா என்னிடத்தில் அர்த்தம், மயானா என்னோடுன்னு அர்த்தம். என்னோடுன்னு சொல்லாமல் என்னிடத்தில் நீ ரமிக்கணும்னா என் ஹிருதயத்தில் நீ பிரகாசிக்கணும்னு அர்த்தம். மயிலலனே யதா சுகம் துவம் தொயிச்ச சமேத்ய லலந்து பாந்தவாஸ்தே. தொயிச்ச சமயத்தில் லலந்து பாந்தவாஸ்தே, அங்கேயும் ஒரு தொய், இங்க ஒரு மை, அங்க ஒரு தொய் போட்டிருக்க. அப்ப தொயிச்ச சமயத்தில் லலந்து பாந்தவாஸ்தே அப்படின்னாக்க என்னுடைய ஹிருதயத்தில் நீ பிரகாசிக்கணும். உன் ஹிருதயத்தில் பக்தாளுடைய ஸ்மரணமாகவே உனக்கு இருக்கும். தொயிச்ச சமயத்ய லலந்து பாந்தவாஸ்தே. இப்படி பலவாறு பேசுறான் ராவணன். அவன் பேசக்கூடிய வெளிப்படையான அர்த்தத்தை பார்த்தா ரொம்ப சுத்திரமான பேச்சா இருக்கு. அவன் பேசக்கூடிய பேச்சுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை ஒரு பொருட்டா மதிச்சு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பதில் சொல்லாம போயிட்டா அவன் பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் தான் சம்மதம் என்ற ஒரு தப்பான அபிப்பிராயம் அவனுக்கு வரப்படாதுங்கிறதுனால தன் பிரபு ராமனையே ஸ்மரணம் பண்ணிண்டு துக்கத்தோட கண்ணு கண்ணீருமாக ஒரு துரும்ப கிள்ளி போட்டு மேல பேசுறாள் சீதை. துக்கார்த்தா ருததி சீதா வேபமானா தபஸ்வினி சிந்தயந்தி வராரோஹா பதிமேவ பதிவிரதா திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச சுச்சிஸ்மிதா. சுச்சிஸ்மிதானா சிரிச்சாள், மந்தகாச வதனத்தோடு பேசினாள் அர்த்தம். உன்னுடைய ராஜ்யமே உனக்கு தக்க போறது இல்லை, நீ உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யத்தை முழுக்க ஜெயிச்சு ஜனகண்ட கொண்டு போய் கொடுக்கிறேன்னு சொன்னீங்க. விஜித்ய நகரீம் விஜித்ய பிருத்திவீம் சர்வாம் நானா நகரமாலினீம் ஜனகாய பிரதாஸ்யாமி ததகேதோர் விலாசினி. முன்னு தாண்டி வந்த ஸ்லோகங்கள்ல பல ஸ்லோகங்கள்ல இது ஒண்ணும் இந்த மாதிரி சொன்னீங்க. உன் ராஜ்யமே உனக்கு தக்க போறது இல்லையே அப்படின்னு சொல்லி சிரிச்சாலாம். இல்ல, எந்த ராமன் சாஸ்வத பிரம்மமோ அந்த ராமன் உயிரோடு இருக்கானான்னு சந்தேகமா இருக்கு. நிக்ஷிப்த விஜயோ ராமஹ கதஸ்ரீகி வனகோச்சரஹ விருதி ஸ்தண்டிலசாயீச்சா சங்கே ஜீவதி மானவா அப்படின்னு ராமன் உயிரோட இருக்கானா இல்லையா சந்தேகமா இருக்குன்னு சொன்னீங்க. உன் உயிருக்கே ஆபத்து வரப்போது தெரியாம இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி சிரிச்சாலாம். பிரத்யுமாச்ச சுச்சிஸ்மிதா. அதுவா இந்த சுச்சிங்கிற பதத்துக்கு அக்னின்னு அர்த்தம். வேதத்துல அக்னி சுச்சிகி அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. இந்த சிரிப்பை பார்த்து ஏமாந்து போயிடாதே ராவணா, இது சிரிப்பில்லை உன்னை அழிக்கிறதுக்காக வந்து நெருப்பு என்று பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா ஒரு துரும்பு கிள்ளி போட்டாள். உனக்கு தான் தர்மம் தெரியல, ஆனா என் தர்மத்தை நான் மறக்கிறதுக்கு தயாராக இல்லை. நான் இருக்கக்கூடிய இடத்தை நீ தேடி வந்த, அதனால அதிதிக்கு சத்காரம் பண்ணுறதுக்காக இந்த துரும்பு ஆசனமாக போட்டேன். அதுலயும் சாதாரணமான அதிதி இல்லை ராஜா, அதனால சாதாரணமா தர்மியா இல்லாமல் குஷதர்பத்துக்கு உனக்கு ஆசனமா போட்டேன் என்று திருணமந்தரத கிருத்வா. நம்மாத்துக்கு ஒருத்தர் வந்த அவர் ஹாலில் உட்காந்து வச்சுட்டு ஒரு நிமிஷம் இருக்கும்னு சொல்லி கிடுக்கிடுன்னு கொல்லையிலேருந்து மாட்டுக்கொட்டிலேருந்து ஒரு பெரிய வைக்க போற கொண்டு வந்து ஏத்தாப்புல வச்சு நீங்க அவசியம் மறுக்காம இதை ஸ்வீகரிக்கணும்னு சொன்னா இது ஆதித்யன்னு சொல்ல முடியுமோ? கோபம் வராத வந்தவருக்கு எனக்கு காஃபி டீ பால் தீர்த்தம் கூட கொடுக்க வேண்டாம், இப்படி அவமானப்படுத்தாமல் இருந்தா போறாதா? என்னை பார்த்தா மனுஷனா தெரியலையா, நான் மாடா அப்படின்னு கேப்பரா கேட்க மாட்டாரா? வந்திருக்கக்கூடிய ராவணனை பார்த்து உனக்கு நான் சத்காரம் பண்றேன் ஆதித்யம் அணிவிக்கிறேன்னு சொல்லி திருநத்தை ஒரு துரும்பு கிள்ளி போட்டா அப்படித்தானே இருக்கு. வாஸ்தவத்தில் நீ மிருகத்துக்கு சமானமானவன். ஏன்னா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் தர்மத்துல தான் வித்தியாசம். மிருகங்களுக்கு தர்மம்னு ஒண்ணு கிடையாது, மனுஷனுக்கு தான். எல்லாருக்கும் பொதுவா மிருகமும் சாப்பிடுறது மனுஷனும் சாப்பிடலாம். தீர்த்தபானம் 2 பேரும் பண்றாள், வம்சவர்த்தி பண்றாள், பயம் இருக்கு, இதெல்லாம் காமனா இருக்கு. ஆனா மனுஷனை மிருகத்தை விட்டு பிரிச்சு காட்டக்கூடியது தர்மாச்சரணம் தான். அந்த தர்மத்தை விட்டு அவன் வழுவி இருக்கானோ அவன் மிருகத்துக்கு துல்லியமா போயிடுறான். ஆகார நித்ரா பய மைதுனஞ்ச சாமான்யமேதத்து பசுபிர்னராணாம் தர்மோகி தேஷாம் அதிகோ விசேஷகா தர்மேன ஹீனகா பசுபிஸ் சமானகா. நீ தர்மரகிதனா இருக்கக்கூடியவன், பசுவுக்கு துல்லியமானவன், அதனால உனக்கு இந்த துரும்பு போட்டேன். திருணமந்தரத கிருத்வா. நீ வயசுல பெரியவன், நான் சின்னவள், உனக்கு நேரடியாக உபதேசம் பண்ணுறதுக்கு சாஸ்திரம் இடம் கொடுக்கல. இருந்தாலும் உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால துரும்பு மூலமா உபதேசம் பண்றேன் என்று திருணமந்தரத கிருத்வா. நீ பிராமணன், வீரோ விஸ்வத புத்திரா, நானும் க்ஷத்ரிய ஸ்திரீ, உனக்கு நேரடியா உபதேசம் பண்ணதுக்கு வர்ண தர்மமா
சாஸ்திரமானது இடம் கொடுக்கல. இருந்தாலும் உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால துரும்ப கிள்ளி போட்டு தத்வாரா உபதேசம் பண்றேன் என்று திருணமந்தரத கிருத்வா. அது மாத்திரம் இல்ல, உன்னை நான் துரும்பாக துச்சமா நினைச்சேன், துரும்ப விட க்ஷுத்ரமா நினைச்சிருக்கேன் என்று திருணமந்தரத கிருத்வா. உன்னுடைய ஐஸ்வர்யத்தை, உன்னுடைய பதவியை காட்டி என்ன பிரமிக்க முடியும் நினைச்சியா? உன் ஐஸ்வர்யம், உன்னுடைய போகங்கள், உன்னுடைய செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையும் துரும்பாட்டமா துச்சமா நினைச்சேன் என்று திருணமந்தரத கிருத்வா. அதுவா என் உயிரையே நான் திருணமா நினைச்சிருக்கேன். உயிரிழந்தாலும் இழப்பேன், தவிர என்னுடைய சாரித்திரத்தை இழந்துட மாட்டேன், என்னுடைய கற்பை இழந்துட மாட்டேன் என்று திருணமந்தரத கிருத்வா. மாதீச்சன் மால்யமான் முதலிய எத்தனையோ பெரியோர்கள் சொல்லியே உனக்கு மனசு மாறல, நான் சொல்லியே உனக்கு நல்ல புத்தி வரப்போகுது. இந்த துரும்புக்கு ஒரு சைத்தன்யம் ஏற்பட்டு அதுக்கு ஒரு உயிர் வந்தாலும் வரலாம், உனக்கு நல்ல புத்தி வருமான சந்தேகம் என்று திருணமந்தரத கிருத்வா. இந்த துரும்ப பாரு, அது வளைஞ்சு கொடுக்கிறது. பெரிய புயல் காத்து அடிக்கிற போது ஸ்டிஃபா நிற்கக்கூடிய மரத்தை அடிச்சு கீழே விழுத்திடும் காத்து. ஆனா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய புல்லானது புயல் அடிச்சுட்டு போன உடனே மறுபடியும் நிமிர்ந்து நிற்கும். அதனால ngப்போல் வளை அப்படின்னு தமிழ்ல அதனாலதான் சொன்னார். அந்த ஞாங்கிற அக்ஷரமே வளைஞ்சு வளைஞ்சு வர மாதிரி நீ வளைஞ்சு போய் பக்தியோடு இருந்தா க்ஷேமத்தை அடைய முடியும், இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவேன்னு காட்டுறதுக்காக திருணமந்தரத கிருத்வா. என் பிரபு ராமன் பெரிய ஆல விருட்சத்தை போல, அந்த விருட்சத்துடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய புல்ல போல நீ இல்ல. என் பிரபு பெரிய பர்வதத்தை போல, பர்வதத்துடைய அடிவாரத்தில் வளரக்கூடிய புல்ல போல நீ இல்ல. நாம் பெரிய அபச்சாரம் பண்ணிவிட்டோமே, அபச்சாரம் பண்ண பிறகு ராமன்ட்ட என்னமா சீதையை திருப்பி கொண்டு போய் கொடுக்கறதுன்னு யோசனை பண்றியா? நீ வாஸ்தவத்திலேயே மனசுல வருத்தப்பட்டு மனசு மாறி வந்துட்டேன்னு தெரிஞ்சா என் பிரபுவுக்கு நீ பண்ணிருக்கக்கூடிய பெரிய ஒரு குத்தத்தை ஒரு சின்ன துரும்பாட்டமா நினைச்சிருவன் என் சுவாமி. என் பிரபு கருணா சமுத்திரம், அந்த சமுத்திரம் போல கருணையை போல கருணா சாகரமா இருக்கக்கூடிய ராமனுடைய கருணை என்ற கடலை உன்னுடைய அபச்சாரம் துரும்ப போல இருக்கக்கூடிய அபச்சாரம் கலக்க முடியாது, அவன் கருணையை கலக்கிட முடியாது என்று திருணமந்தரத கிருத்வா. நான் ஏதோ தனியா இருக்கேன், என்ன வேணா இஷ்டத்துக்கு என்ன வந்து பயமுறுத்த முடியும்னு நினைச்சிட்டு இருக்காதே. என் பிரபு ஒரு பக்தனை ரட்சிப்பதற்காக ஸ்தம்பத்திலிருந்து ஆவிர்பவிச்சவன். இப்ப அவசியம் ஏற்பட்டா துரும்பிலிருந்து ஆவிர்பவிப்பன் என்று திருணமந்தரத கிருத்வா. அதுவா ராவணா, நான் உனக்கு ஆசனம் போடல, எனக்கே ஆசனம் போட்டுட்டேன். ஏன்னா சங்கல்பம் பண்ணதுக்கு முன்னாடி ஆசனம் போட்டுதான் சங்கல்பம் பண்ணிக்கணும். தர்பேஷ்வாசீனகா தர்பாம் தாரகமானகா, அதுக்கப்புறம் தான் சுக்லாம்பரம் ஆரம்பம். அதனால என்ன சங்கல்பம் தான், அதவாயே ராவணப்பதிரே உனக்கு மரண சங்கல்பம் செய்கின்றேன் என்று திருணமந்தரத கிருத்வா என்றார். இதே அதுவா என் பிரபு ராமனுக்கு ஒரு வில் தேவை, விரோதி வதம் பண்றதுக்கு. எனக்கு வில் தேவை இல்லடா, புல்லே போரும். அவன் வில் வல்லான், இவள் புல் வல்லாள் என்று திருணமந்தரத கிருத்வா. உன்னுடைய கண்ணை வெச்சகன் வாங்க முடியாம பார்த்துட்டே இருக்கேன். எத் பஷ்யாமிதே காத்திரம் சீதாம்சு சதிருஷானனே தஸ்மின் தஸ்மின் பிரதிஷ்டோனி சக்ஷுர்பம நிபத்தியதேன்னு சொன்னீங்க. அப்படி விருட்டு விருட்டுன்னு தகாத பார்வையோட பார்க்கக்கூடிய உன்னுடைய கண்ணை இந்த புல் என்ன பண்ணு தெரியுமா? ஒரு பவித்திரத்துடைய நுனிபாகமா இருக்கக்கூடிய அந்த தர்மையானது எப்படி கிண்டி மூக்கில் வந்து வண்டு ரூபத்தில் இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியருடைய கண்ணை கொதறி எடுத்துடுத்தோ அந்த மாதிரி இந்த துரும்பே உன்னுடைய தகாத பார்வையோட பார்க்கக்கூடிய உன்னுடைய கண்ணை கொதறி எடுத்துடும் என்று திருணமந்தரத கிருத்வா. சுக்கராச்சாரியர் வண்டு ரூபத்தில் உட்கார்ந்ததும் அந்த துரும்புடைய அக்ரபாகத்தால் அவருடைய கண்ணை கொதறி எடுத்ததும் அந்த பாகவதத்திலையும் நாராயணியத்திலையும் சொல்லல. ஆனா பெரியாழ்வார் ஒரு பாசுரத்துல மிக்க பெரும் புகழ் மாதலி வேள்வியில் தக்கது இது அன்று என்று தானம் விளக்கிய சுக்கரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடம் தானே அச்சோ அச்சோ. புராணாந்தரத்திலையும் பவித்ரஸ்ய சிரோக்ரேன க்ஷோபயாமாச வாமனஹா, அந்த மாதிரி உன்னுடைய கண்ணை இந்த துரும்பானது களர் எடுத்துடும் என்று திருணமந்தரத கிருத்வா. என் பிரபுவுக்கு துரும்பிலேயே ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி பழக்கம் உண்டு. அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி காகாசுரன் உலகம் முழுக்க உண்டு இல்லைன்னு துரத்தி அடிச்சுட்டார். அதனால இந்த துரும்பே ஒரு அஸ்திரமா மாதிரி ஒன்னு அழிச்சிடும், ஜாகிரதையா இருந்துக்கோ என்று திருணமந்தரத கிருத்வா. இத்தனை நாளியா சொல்லி வந்த வியாக்கியானங்கள்லாம் சீதை இடத்துல தகாத கண்ணத்தோட ராவணன் பழகிறான்ங்கிற அடிப்படையில சொன்னது. ஆனா உன்னை ஜெகன்மாதாவா பார்த்து உபாசிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ராவணன் சொன்னா, அப்ப துரும்ப கிண்டி போடுறதுக்கு என்ன தாற்பயம்? இந்த துரும்ப பாரு, ஒரு துரும்ப பார்க்கிற போது மனசுல எந்த விதமான விகாரம் தப்பான எண்ணம் எதுவும் ஏற்படல. அந்த மாதிரி நல்ல யுவதியாக ரூபவதியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய முகத்தை பார்க்கிற பொழுதும் மனசுல எந்த விதமான தப்பான எண்ணமும் வராம
வராமல் இருந்தாதான் வாஸ்தவத்திலேயே அம்பாளுடைய அனுகிரகம் உனக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். சிவ சிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதாக புருஷாக விபினம் பவனமமித்ரம் மித்ரம் லோஷ்டஞ்ச யுபதி பிம்போஷ்டௌ. இப்படி துரும்ப கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் தன் பிருஷ்டபாகத்தை ராவணனுக்கு காட்டிட்டு திரும்பி இருந்து ராமனையே நினைச்சுட்டு மேல உபதேசம் பண்ணலாம். திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா. கம்பன் இதுதான் சொல்ற, துரும்பென கனன்று சொன்னாள் என்று கம்பனுடைய வாக்கு. ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு கருப்புக்கு மேல ஒரு காவல், ஒரு ரக்ஷ, அதை விட ஒரு சிறந்த ரக்ஷ வேற ஏதாவது ஒண்ணு உண்டா? மல்லடு திரடோள் மஞ்சள் மனம் பிரிதாகும் வண்ணும் இல்லொடும் தொடர்ந்த நெஞ்சம் கல்லொடும் தொடர்ந்த நெஞ்சம் கற்பின் மேல் கண்டதுண்டோ இல்லொடும் தொடர்ந்த மாதற்கு ஏவன வல்லவை சொல்லிது தெரிய கேட்டி துரும்பென கனன்று சொன்னாள். நிவர்த்தய மனோமத்தः ஸ்வஜனே கிரியதாம் மனஹ. மனசு எங்கிட்டேன் திருப்பு, உன் பந்துக்களுக்கு ஏற்பட்ட கதியை பத்தி நினைச்சு பாரு. ஸ்வஜனே கிரியதாம் மனஹ. ஒரே ஸ்லோகம், அரை ஸ்லோகத்துக்குள்ள 2 முறை மனஹா மனஹான்னு போட்டிருக்க. என்ன அர்த்தம்னா, மனச திருப்புன்னு ஒரு அர்த்தம், மனஹாங்கிற பதத்தை திருப்புன்னு ஒரு அர்த்தம். மனஹாங்கிற பதத்தை திருப்பினா நமகான்னு மாறும். அது நமஸ்காரம் பண்ண வேண்டியவள் நான், மனசை வைக்க வேண்டிய போக்கியமான வஸ்து இல்லடா. அப்படி எங்கிட்டேந்து நீ மனசை திருப்பலேனா உன் பந்துக்கள் கரதூஷணாதிகளுக்கு என்ன கதி ஏற்படுது அந்த கதி உனக்கும் காத்துருக்கு. ஞாபகப்படுத்திக்கோ. ஸ்வஜனே கிரியதாம் மனஹா சாது தர்மமவேக்ஷஸ்வே சாது சாது விரதஞ்சரா யதா தவ ததான்யேஷாம் தாரா ரிக்ஷ்யா நிஷாச்சரஹா. சாதுக்கள் தர்மத்தை நீ அனுஷ்டிக்க வேண்டாமா? உன்னுடைய பெண்ட, உன்னுடைய பத்னியிடத்துல, உன்னுடைய சகோதரிடத்துல, உன் தாயாரிடத்துல யாராவது விபரீதமா பழகினா உன்னால பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியுமா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்திரியும் யாரோ ஒருவனுக்கு தாய், யாரோ ஒருவனுக்கு மனைவி, யாரோ ஒருவனுக்கு சகோதரி, யாரோ ஒருவனுக்கு பெண். ஆத்மானம் உபமாம் கிருத்வா ஸ்வேஷுதாரேஷு ரம்யதாம். அப்படி நினைச்சுட்டு உன் தர்மபத்னியிடத்திலேயே திருப்தி அடைய வேண்டாமா? எவன் ஒருவன் தன்னுடைய தர்மபத்னியிடத்தில் திருப்தி அடையாமல் மாற்றான் மனைவிடத்தில் விபரீதமான மோகத்தடைகிறானோ இந்திரியங்களே அவனை பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடுமே. அதுஷ்டம் ஸ்வேஷுதாரேஷு சபலம் சரிதேந்திரியம் நயந்தி நிகிருதி பிரக்யம் பரதாராக பராபவம். உனக்கு சத்புத்தி எடுத்து சொல்றதுக்கு சாதுக்கள் யாரும் இங்கு இல்லையோ? இகசந்தோ நவா அப்படின்னு யாரோ ஒருத்தன் துஷ்டனா இருக்காங்கிறதுனால இந்த ஊரே போக்கிரின்னு சொல்லப்படாது, அது சரியில்லை. சாதுக்கள் இருக்கிறதுனால்தான் என்னுடைய உயிருக்கு என் கற்புக்கு ஆபத்து வராமல் இருக்கு. அவ எடுத்து உனக்கு சத்புத்தி சொல்லியிருப்ப, ஆனா உன்னுடைய போராத காலம் அவ சொன்ன நல்ல வார்த்தை உன் புத்தியில ஏறல. இகசந்தோ நவா சந்தி ததோவானானுவர்த்தசே ததாகி விபரீதாதே புத்திகி ஆஹாச்சார வர்ஜிதः அகமூபயிகி பார்யா தஸ்யைவ வசுதாபதேஹ விரதஸ்நாதஸ்ய விப்ரஸ்ய வித்யேவ விதிதாத்மனः. பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணி மகாமந்திரங்களை ஜபம் பண்ணி சதாச்சார சம்பந்தனா இருக்கக்கூடிய வேதவித்துக்கு எப்படி வித்தியானது தானா சிரமம் இல்லாமல் வந்து சேருமோ அந்த மாதிரி சதாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய வேதவித்துட்ட போய் சேரக்கூடிய வித்தியை போல என் பிரபு ராமனையே ஆசிரியிருக்கக்கூடிய ராமனுக்கே உகந்தவளா இருக்கக்கூடிய பத்னினான் அந்த பிரபுவுடைய கை ஆயிரக்கணக்கான பசுக்களை வாரி வாரி தானம் பண்ண கோசகஸ்ர பிரதாதாரம் உபதாய மகத்புஜம்னு பின்னாடி யுத்த காண்டத்தில் சொல்ல போற அப்பேற்பட்ட கைய தலக்கோஷமா கொடுத்து அப்படி ஆசிரியம் அடைஞ்சு படுத்தவில்னா வேற ஒரு புருஷனை சொப்பனத்துல கூட நினைப்பேன் நினைச்சியா? உபதாய புஜம் தஸ்ய லோகநாதஸ்ய சத்கிருதம் கதம் நாமோபதாஸ்யாமி புஜமன்யஸ்ய கஸ்யசித். ராவணன் சுவாமியை நிக்ஷிப்த விஜயோ ராமகா கதஸ்ரீ வனகோச்சரகாங்கிற சீதை பதில் சொல்ற போது வசுதாபதேஹே லோகநாதஸ்ய எல்லா உலகத்துக்கு நாயகனாதான் சீதையுடைய சிருஷ்டிக்கு சுவாமி அப்படிதான் தெரிகிறார். காட்டுல வந்திருந்தாலும் கூட உபதாய புஜம் தஸ்ய லோகநாதஸ்ய சத்கிருதம் கதம் நாம உபதாஸ்யாமி புஜம் அன்யஸ்ய கஸ்யசித். என்ன உன் ஐஸ்வர்யத்தையோ போகத்தையோ காட்டி ராமனை விட்டு பிரிக்க முடியும் நினைக்காதே.
சக்யாலோபயித்தும் நாஹம் ஐஸ்வர்யேன தனேன வா அனன்யாராகவேணஹம் பாஸ்கரேன பிரபாயதா. சூரியனை விட்டு பிரபை எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி என் பிரபு ராமனை விட்டு என்ன பிரிக்க முடியாது. விதிதஸ்தகிதர்மஜ்ஞः சரணாகதவத்சலः தேன மைத்ரீ பவது தே யதி ஜீவிதுமிச்சசி பிரசாதயஸ்வத்வஞ்சீனம் சரணாகதவத்சலம் மாஹஞ்சாஸ்மி பிரயதோ பூத்வா நிர்யாதயிதுமர்கசீஹி. என் பிரபு தர்மம் தெரிஞ்சவர். முக்கியமாக காலில் ஒருத்தன் வந்து விழுந்து விட்டாங்கன்னா சரணாகதனை எப்படி ரட்சிக்கிறதுன்னு என் பிரபு ராமனுக்கு தான் தெரியும். அதனால உனக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருந்தா அவன் காலில் போய் நீ விழுன்னு சொல்ல. தேன மஹித்ரீ பவது தே, அவனோட நட்பு கொண்டாடினா போறோம். நான் உனக்காக நான் பறிஞ்சு பேசுறேன். அகம் பூர்வம் பிரசாதிகாமி துவமபி மாம் அனுசித்திய துவமபி பிரசாதயஸ்வ பிரசாதயஸ்வத்வஞ்ச ஏனம். அந்த சால அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்கு. சானா நீயும் அர்த்தம், தொஞ்சனா நீயும், தொன்னா நீ, தொஞ்சனா நீயும். இந்த உம்முல அவ்வளவு அர்த்தம் இருக்கு. நீயும் போய் ஒன் சார்பா நான் பறிஞ்சு பேசுறேன், நீ சும்மா தலையாட்டி எனக்கும் அதான் அபிப்பிராயம் தலையாட்டினா போறோம், செகண்ட் பண்ணா போறோம். பிரசாதயஸ்வத்வஞ்சைனம் சரணாகதவத்சலம் மாஹஞ்சாஸ்மி பிரயதோ பூத்வா நிர்யாதயிதுமர்கசீஹி. ஒரு கால் ராமனை ஜெயிச்சு யுத்தத்தில் ஜெயிச்சு நடந்துடலாம்னு மனக்கோட்டை கட்டின்னு இருக்கியோ அந்த எண்ணத்தை அடியோட விட்டுடு. வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ண இந்திரன் வஜ்ரத்தை திருப்பி இழுத்தாலும் இழுக்கலாம், ஏமந்தனுடைய பாசத்தை திருப்பி இழுத்துனாலும் இழுத்துக்கலாம். ஆனா பிரபு ராமனுடைய கோதண்டத்திலேருந்து கிளம்பின பானமானது திரும்பி போகாது, விரோதியை வதம் பண்ணாமல் திரும்பி போகாது. வர்ஜயேத் வஜ்ரமுத்ஸ்ருஷ்டம் வர்ஜயேதந்த கஷ்டிதம் த்வத்விதம் து நசங்கிருத்தஹ லோகநாதஸ்தராகவஹ. மறுபடியும் ஒரே சர்க்கத்துல லோகநாதன் 2 முறை, அப்புறம் வசுதாபதிகின்னு 1 முறை. எத்தனை முறை சொல்றாள் பாருங்க. மேருவை உருவல் வேண்டின் விண்பிளந்து ஏகல் வேண்டின் ஈரழு புவனம் யாவும் முற்றுவித்து இடுதல் வேண்டின் ஆரியன் பகழி வல்லது அறிந்திருந்து அறிவிலாய் ஷீரிய அல்ல சொல்லி தலைபத்தும் சிந்துவகையோ. மேருவை பிளக்கணுமா இல்ல 14 உலகங்களையும் முற்றுகிடணுமா? என் ராமனுடைய பானத்துக்கு தான் சக்தி இருக்கு. அந்த சக்தி ராமபானத்துக்கு இருக்குன்னு உனக்கு தெரியும், தெரியாம இல்ல, தெரிந்திருந்து இது மாதிரி தகாத வார்த்தைகளை பேசி 10 தலையும் இழக்கிறதுக்கு வழியை தேடிக்காதே ராவணா. இப்படி உபதேசம் பண்ணக்கூடிய சீதையை பார்த்து ரொம்ப கோபத்தோட அவளை அப்படியே வதம் பண்ணும் அப்படிங்கிற வேகம் வந்துடுத்து ரொம்ப எச்சரிக்கை பண்ணானா சீதையை. தானியமானி பின்னால் தடுக்க போறாள். ரொம்ப வேகத்தோடு இருக்கக்கூடிய ராவணன் எச்சரிக்கை பண்ணி நான் ஏதோ உனக்கு நல்ல வார்த்தையா உபதேசம் பண்ணலான்னு பார்த்தாக்க நீ எனக்கு திரும்பி பதிலுக்கு உபதேசம் பண்றியா? உனக்கு 2 மாச காலம் கொடுக்கிறேன், அந்த காலாவதிக்குள்ள என்னுடைய ஆசைக்கு உட்படலேனா ததஸ்துவம் பிராதராசார்த்தம் ஆலபந்தே மகானசே. மகானசம் சமையலற பிராத்தராசார்த்தம் கார்த்தால சாப்பாடுக்கா உன்னை அழைச்சிட்டு போயிடுவா. சாப்பாடு அங்க போய் இலைய போட்டு ஸ்ரீமாத்ரே நமகா ஸ்ரீ ஜெகன்மாது சுரூபாயாக சுபாசினியாக இடமாசனம் அப்படின்னு ஆசனம் போட போறது இல்லை. இவளை சமைச்சு சாப்பிட்றதுக்காக அழைச்சிட்டு போயிடுவா. அவள்லாம் நரமாம்சத்தை சாப்பிடக்கூடிய வாழணும். பிஷிதாசனர்கள் பேரு ராட்சசாளுக்கு. நரமாம்சத்துல ரொம்ப ருச்சி. ததஸ்துவம் பிராதராசார்த்தம் ஆலபந்தே மகானசே. இப்படி எச்சரிக்கை பண்ண உடனே கோபம் தாங்கலையாம் ஜெகன்மாதாவுக்கு. என்னை பார்த்து ஒரு அல்டிமேட்டம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு திமிரு வந்து விட்டா? உன்னுடைய குரூரமான அந்த கண்கள், என்ன விபரீதமான பார்வையோடு பார்க்கக்கூடிய கண்ணு ஏண்டா அது அவிஞ்சு கீழே விழாமல் இருக்கு? என்னை பார்த்து இப்படி பேசக்கூடிய உன் நாக்கு ஏன் அழுகி கீழே விழாமல் இருக்கு? இமேதே நயனே க்ரூரே விரூபே கிருஷ்ண பிங்களே க்ஷிதௌன பதிதே கஸ்மாத் மாம் அனார்ய நிரீக்ஷதஹ தஸ்ய தர்மாத்மனः பத்னீம் ஸ்னுஷாம் தசரதஸ்ய ஜக கதம் வியாகரதோ மாம் தே நஜிஹ்வா கபஷீரியதேகே. நான் ஏதோ கையாலாகாதவள், ஒன்றும் பண்ண முடியாம பேசாம இருக்கேன்னு நினைக்காத. நினைச்சா உன்னை ஒருபடி சாம்பலா எரிச்சிடுவேன். எரிக்காம விட்டு வச்சிருக்கேன்னாக்க 2 காரணங்களால. என் பிரபு ராமனுடைய உத்தரவு இல்ல. 2வது, நீ ரொம்ப க்ஷுத்திரமான 10 தலை பூச்சியை போல ஒசன்னதா இருக்கக்கூடிய தபஸ
பத்துதல பூச்சியா இருக்கக்கூடிய ஒன்னை அழிக்கிறதுக்கு அதுக்காக செலவழிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால பேசாம இருக்கேன். அசந்தேஷாத்துராமஸ்ய தபசஸ்சானுபாலனாத் நத்வாம் குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்கதேஜஸா நபகர்த்துமஹம் சக்யா தஸ்ய ராமஸ்ய தீமதஹ விதிஹி தவ வதார்த்தாய விஹிதோ நத்ர சம்சயஹ. வாஸ்தவத்தில் என்ன தொட்டு நீ தூக்க முடியுமா? ஜனஸ்தானத்தையும் தூக்கிட்டு வந்தியே அப்படின்னா உன்னை அழிக்கிறதுக்காக விதி செஞ்ச விளையாட்டே தவிர வாஸ்தவத்தில் என்ன தொட்டு நீ தூக்க முடியாது. இப்படி சொன்னாள். தானியமானி ரொம்ப தடுக்க முடியாது. ராவணனுக்கு ஒரே கோபம், சீதையை வதம் பண்றேன்னு ஆரம்பிச்சு விட்டாள். தானியமானி தடுத்தாள். எங்களை விட எந்த விதத்தில் சீதை உசந்தவளா போயிட்டாள். இப்படி கோபத்துக்கு இடம் கொடுக்காதுன்னு சமாதானம் பண்ண ஒரு வழியா ராட்சத ஸ்திரீகளுக்கெல்லாம் உத்தரவு போட்டுட்டு சீதையுடைய மனசு என்னுடைய ஆசைக்கு உட்படும்படியா நீங்கள்லாம் செய்யணும்னு உத்தரவு போட்டுட்டு திரும்பி போயிட்டான் ராவணன். இங்க என்னுடைய பர்த்தாவுடைய அனுமதி இல்லை, தபஸ் ரொம்ப வசந்ததா இருக்கு, அதனால ஒன்னு எரிக்காம விட்டு வச்சிருக்கேன்னு சொன்னாலும் இந்த 2 ஸ்லோகத்தை ஆதாரமா வச்சிருந்தான் தியாகிர்வா. ராமனையே இஷ்ட தெய்வமா ஜென்மா முழுக்க ஆராதிச்ச மகான் காம்புனையில மாத்திரம் ராமா நீ ராஜராஜன் ராவணாரி இப்படி எல்லாம் சிறந்த பதவிகள்லாம் சிறந்த ஒரு விருதுகள்லாம் வச்சிருக்கியே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அன்னைக்கு ராவணனை வதம் பண்ணாமல் 10 தடவை பூச்சியாட்டமா போனா போதுன்னு விட்டு வச்ச எங்க பெருமைதானே உனக்கு இந்த விருதுகள்லாம் வந்துட்டு. ராஜீவாக்ஷவீனு ராஜராஜவர ராஜீவாக்ஷவீனு ராஜராஜவர ராஜீவாக்ஷவீனு ராஜராஜவர ராஜீவாக்ஷவீனு ராவணாரியனி ராஜில்லு கீர்த்தியுமா ஜானகி செட்டபேட்டக மகாராஜு வைத்தேவி மா ஜானகி செட்டபேட்டக. அதுக்கு ஆதாரம் அசந்தேஷாத்து ராமத்தின்னு ஆரம்பிக்கக்கூடிய 2 ஸ்லோகங்கள் தான் ஆதாரம். அதுல ராவணன் தப்பாத எண்ணத்தோடு பேசினான்னா அவனுக்கு சீதை சொன்ன உபதேசங்கள்லாம் பொருந்தும். அவன் தான் பரதேவதையா பார்த்து உபாசிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றானே, அப்ப சீதை சொன்ன உபதேசம் எப்படி பொருந்தும் அப்படின்னாக்க, நீ என்ன வாஸ்தவத்திலேயே பரதேவதையா பார்த்து உபாசிக்கணும்னு நினைச்சேனாக்க எண்ணம் நல்ல எண்ணமா இருக்கலாம், அந்த எண்ணத்தை நீ செயல்படுத்தணும்னு நினைச்ச முறை சரியா இல்லை. ஏன்னு மதுரைக்கு போனா மீனாட்சி தரிசனம் பண்ணா மீனாட்சிக்கு அப்படி வயிற கிரீடத்தையும் தங்க கவச்சத்தையும் போட்டு அற்புதமா அலங்காரம் பண்ணிருக்க. அப்படியே கண்ண பறிக்கிற அன்பா இல்ல, ரொம்ப கொஞ்ச நாள் நின்று தரிசனம் பண்ணலாம். ரொம்ப கூட்டம் இல்லைன்னா நீ நின்று தரிசனம் பண்ணிட்டே இருக்கலாம். நீ பெரிய பிரபுவா இருந்தேன்னா ஒரு நாளைக்கு உஷத்கால பூஜையிலேருந்து அர்த்தஜாமம் பரியந்தம் ஒரு நாள் முழுக்க என்னுடைய மண்டபடியா இருக்கட்டும்னு அதுக்கு வேணுங்கிற செலவு முழுக்க நீ ஏற்றுக்கலாம். பெரிய ரோஜா மாலையா திண்டு மாலையா உள்ள இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்து அம்பாளுக்கு அணிவிக்க சொல்லி அலங்கிருதமா அந்த ரூபத்தை பார்க்கலாம். இதெல்லாம் நியாயமா செய்யக்கூடியது. உனக்கு தெரிஞ்சா சரஸ்நாமத்தை ராவதி மீனாட்சியோட சன்னிதியில இப்படி ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கலாம். சரஸ்நாமத்தை மீனாட்சி ரொம்ப அழகா இருக்கா, கண்ணபிடிக்கிறான்னு சொல்லி அந்த மீனாட்சி மதுரையில இருக்கக்கூடிய அசல் மீனாட்சி அப்படியே பேசுறதுல வந்து எங்காத்த நான் பூஜை வச்சுக்கிறேன்னு சொன்னாக்க, நான் பூஜை தானே பண்ண போறேன், நான் ஒன்னும் இதை ஏற்றுமதி பண்ணி 1 கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியே அப்படின்னாக்க, உன் இன்டென்ஷன் பூஜை பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இருக்கலாம். அதுக்காக மீனாட்சி போல வேற ஏதாவது விக்கிரம் பண்ணி வச்சு நீ பூஜையில வச்சுக்கலாமே தவிர அந்த மதுரையில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் மீனாட்சி நீ பேசின்னு வந்தா பாப்பம் தானே வருவது. அந்த மாதிரி நீ என்ன ஆராதிக்கணும்னு நினைச்சா ராமனையும் என்னை சேர்த்து உட்காந்து வச்சு தம்பதி பூஜையா பண்ணிருக்கணுமே தவிர சுவாமியும் லட்சுமணும் இல்லாத பொழுது என்ன திருடி கொண்டு வந்து சரியில்லை. அதனால பிரசாதயஸ்வத்வஞ்சீனம்ங்கிறதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணோம்னா அந்த சாவை இடத்தை மாற்றி விடணும். ஏனஞ்சா பிரசாதயஸ்வா, முதல்ல கொஞ்சம் பிரசாதயஸ்வான்னு சொன்னோம். ஏனஞ்ச பிரசாதயஸ்வா, என்ன மாத்திரம் நீ திருப்தி பண்ணா போறாது, என் பிரபுவையும் சேர்த்து ஆராதிக்கணும். ஏனஞ்ச பிரசாதயஸ்வா எது ஜீவித்து மிச்சதி இப்படி உபதேசம் பண்ண அப்படியே தானியமாந்திரி சமாதானம் பண்ணி ராவணன் அடிச்சுன்னு போயிட்டாள். இங்க ராட்சத ஸ்திரீகள் எல்லாம் சீதையை மிரட்டி ராவணம் பஜ பர்த்தாரம் பர்த்தாரம் சர்வரக்ஷசாம் விக்ராந்தம் ரூபவந்தஞ்ச சுரேஷமிவ வாசவம். ராவணன் வலுவில் உன்னை தேடி வந்திருக்கான், நம்ம பர்த்தாவளையத்துக்கு பெரிய குடிப்பினை இருக்கணும், இப்படி எல்லாம் பேசினாள். இவளை வெட்டி கண்டதுமா வெட்டுணும்னு ஒரு ராட்சதி சொன்னாள். இன்னொரு ராட்சதி நிறைய சுறாவை கொண்டு வா, இவளை சாப்பிட்டு அந்த சுறாபானம் பண்ணிடுவோம் அப்படி நித்தியாமோத நிகும்பிலாம் அப்படிங்கிற
இப்படியெல்லாம் அவள் வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்ற போது அப்பதான் ஜெகன்மாதா சீதை நீங்க என்ன வெட்டலாம் குத்தலாம் கடிச்சு சாப்பிடலாம், அதுக்காக என் தர்மத்தை விட்டு நான் விலகி வந்துட மாட்டேன். ஒரு மனுஷ ஸ்திரீயுடைய தர்மம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க தர்மம் வேற, எங்களுடைய மனுஷ வர்க்கத்தில் எங்கள் ஸ்திரீகளுடைய தர்மம் வேற. அதை சொல்றேன் கேளுங்க. என் பிரபு ராஜாவா இருந்தாலும் காட்டில் நாடோடியா வந்தாலும் சரி, என் பர்த்தா தான் எனக்கு குரு, அவர் தான் தெய்வம், அவர் தான் சர்வஸ்வம். அவரை விட்டு நான் ஒரு நாளும் மனசால பிரிய மாட்டேன். எப்படி சூரியனை விட்டு சுவர்ச்சலை பிரிய மாட்டாளோ, எப்படி சசிதேவியானவள் இந்திரனை விட்டு பிரிய மாட்டாளோ, எப்படி அருந்ததி வசிஷ்டரை விட்டு பிரிய மாட்டாளோ, எப்படி ரோகிணி சந்திரனை விட்டு பிரிய மாட்டாளோ, லோபாமுத்திரை எப்படி அகஸ்தியரை விட்டு பிரிய மாட்டாளோ, சுகன்யை செவனரை விட்டு இப்படி பிரிய மாட்டாளோ, எப்படி சாட்சாத் கேசினி சகரனை விட்டு பிரிய மாட்டாளோ, சௌதாசனை விட்டு மதகந்தி இப்படி பிரிய மாட்டாளோ, கபிலர் விட்டு ஸ்ரீமதி எப்படி பிரிய மாட்டாளோ, எப்படி நைஷதனா இருக்கக்கூடிய தமயந்தி நைஷதனா இருக்கக்கூடிய நலனை விட்டு பிரிஞ்சாலும் மீண்டும் அடையறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாளோ, எப்படி சத்தியவானை விட்டு சாவித்திரி மரண காலத்திலையும் பிரிய மாட்டாளோ, அந்த மாதிரி என் பிரபு ராமனை விட்டு ஒரு காலத்திலையும் மனசால் நான் தெரிய மாட்டேன். இப்படி 11 பதிவிரதைகள் மகாபதிவர்கள் திருஷ்டாந்தம் சொல்லி காமம் காததமாம் சர்வாஹா ந கரிஷ்யாமி வோ வஜஹ தீனோ வா ராஜ்யஹீனோ வா யோ மே பர்த்தா சமே குருஹு தம் நித்யமனுரக்தாஸ்மி யதா சூர்யம் சுவர்ச்சலா யதா சக்ஷி மகாபாகா சக்ரம் சமுபதிஷ்டதி அருந்ததி வசிஷ்டம் ச ரோஹிணி சசினம் யதா லோபாமுத்ரா யதா கஸ்யம் சுகன்யா ச்யவனம் யதா சாவித்ரி சத்யகந்தம் ச கபிலம் ஸ்ரீமதி யதா சௌதாசம் மதயந்தீவ கேசினி சகரம் யதா நைஷதம் தமயந்தீவ வைஹிமீ பதிமனுவ்ரதா ததாகமிக்ஷ்வாகுவரம் ராமம் பதிம் அனுவ்ரதா. இக்ஷ்வாக்கு சிரேஷ்டனா இருக்கக்கூடிய பிரபு ராமனையே மனசால வாச்சா எல்லா கரணங்களாலையும் அந்த பிரபுவையே அனுவர்த்திச்சிருப்பேன். இப்படி மகாபதி பிரதைகளா இருக்கக்கூடிய உத்தமிகளை ஸ்மரணம் பண்ணால் 11 பேரும் ஏதோ ஒரு விதத்துல இல்லைன்னா ஒரு விதத்துல கஷ்டப்பட்டவா. ஆனா அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் பர்த்தாதான் நமக்கு தெய்வம் நினைச்சதுனால்தான் அவளுடைய பேரானது ராமாயணத்துல வால்மீகி வாக்கால அமரமா போயிடுத்து. அந்த மகாபதி பிரதைகளை ஸ்மரணம் பண்ணி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மங்கள தினத்துல மகாபதி பிரதைகளை ஸ்மரிக்கும்படியா பகவான் வச்சார் பாருங்க. அந்த மகாபதி பிரதை ஸ்மரணம் பண்ண கைக்கு மேல பலன். உடனே திருஜட்ட மங்களகரமான சுப்னத்தை சொல்ல போறார், ஆஞ்சநேயன் ராமச்சரித்திரத்தை காரணம் பண்ண போறார், அங்குலியத்தை காட்ட போறார், மேல மேல லாபங்கள் க்ஷேமங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் உடனே வரப்போகுது. இப்படி மகாபதி பிரதைகள் 11 பேரை ஸ்மரணம் பண்ணி அவளுக்கு வந்தனம் முன்னாள் ஜெகன்மாதா என்று சொல்லி முதல் காலத்தில் பூர்த்தி பண்ணிப்போம். சந்தியாவனம் முடிஞ்ச உடனே தொடர்ந்து மேற்கொண்டு அங்குலி பிரதானம் தாண்டி கொஞ்சம் மேல போகணும். பகவான் அனுகிரகம் பண்ணோம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஸ்ரீ சத்குரு சுவாமினஹ ஜெய ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய குருவாயூரப்பா ராம ஸ்ரீ சத்குரு சுவாமினஹ ஜெய ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் பூர்வ சரித்திரத்தில் ஜெகன்மாதா சீதை 11 உத்தம பதிவிரதர்களை ஸ்மரணம் பண்ணி பதிவிரதா தர்மத்தை எடுத்து ராட்சச ஸ்திரீகளுக்கெல்லாம் சொன்னாள் என்று சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி பூர்த்தி செய்தது. ரொம்ப வருத்தப்பட்டு கதறினாலாம். இத்தனை சிரமத்துக்கு நடுவில் ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவையும் பார்த்துட்டு இருக்காள். ராவணன் வந்தது பேசினது போனது எல்லாத்தையும் ஆஞ்சநேய சுவாமி மேல இருந்தபடி பார்த்துட்டு இருக்காள். அவர் நினைச்சாருன்னா ராவணன் அந்த சமயத்திலேயே துவம்சம் பண்ணிருக்கலாம். துவம்சம் பண்ணாமல் தன் சக்தியை அடக்கி வச்சுண்டு மூச்சு விடாமல் பேச்சு இல்லாமல் பேசாமல் இருந்தாளே. அவலீன நிர்வாக்கிய ஹனுமான் சிம்சுபே. ரொம்ப வருத்தப்பட்டு கதறாள் ஜெகன்மாதா. இந்த லங்கையானது சீக்கிரமா ருத்ரபூமிக்கு துல்லியமாக போறது. அச்சிரேன துலங்கே எம் ஸ்மசான சதுரிஷி பவேது. இந்த மாதிரி மனுஷ ஜென்மாவே ரொம்ப ஹீனமான ஜென்மா போல் இருக்கு. திகஸ்து கது மானுஷ்யம் திகஸ்து பரவஷ்யதாம் நசக்கியம் யத் பரித்யக்தும் ஆத்மச்சந்தேன ஜீவிதம். நினைச்சா சரீரத்தை விடுறதுக்கு கூட உரிமை இல்லையே அப்படின்னு ரொம்ப தாப்பப்படுறாள் ஜெகன்மாதா.
தாபத்துக்கு நடுவில் தன் பிரபுவை நினைச்சாளாம். என் பிரபு ரொம்ப தர்மம் தெரிஞ்சவாள், நல்ல குலத்தில் வந்து பிறந்தவாள், இப்படி மனசுல கருணை இல்லாம போயிட்டாள்னா அவளை சொல்லி குத்தம் இல்லை. என்னுடைய பாக்கியம் குறைஞ்சு பேருக்கு என்னுடைய போராத காலம் அவ மனசுல இறக்கம் இல்லாம போயிடுத்து. கியாத பிராக்யகுலீனஸ்ச சாஹானுக்ரோஷோ பவான் சதா சம்வృத்தோ நிரனுக்ரோஷः சங்கே மத்பாக்ய சம்க்ஷயாத். அந்த சமத்துக்கு நடுவில் மகான்களை ஸ்மரணம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணாலாம். அவளுக்கு பிரியம் வந்தாக்க ஒரேடியா ஓஹாயின்னு குதிக்கக்கூடிய தன்மையும் இல்லை, அப்பிரியம் வந்தா பயம் இல்லை, சோகம் இல்லை. அந்த மாதிரி மகான்களை போல இருந்துட்டா கவலை இல்லை, மனசு எப்போதும் ஒரே சீரா இருக்கும். அந்த மாதிரி இருக்க முடியல. அந்த மகான்களுக்கு நமஸ்காரமாவது பண்றேன். தன்யா கலு மகாத்மானஹ முனயஸ்த்யக்தகில்பிஷாஹ ஜிதாத்மானோ மகாபாகாஹ ஏஷாம் நஸ்தः பிரியா பிரியே பிரியான்ன சம்பவேத் துக்கம் அப்ரியான்னாதிகம் பயம் தாப்யாம் யே வியுஜ்யந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம். இது ஜெகன்மாதா வாக்கால செஞ்ச நமஸ்காரம். அதனால்தான் இந்த மகான்களுக்கு நமஸ்காரம் பண்றேங்கிற இதே பாவத்தை எந்தரோ மகானுபாவலுன்னு அந்த பஞ்சரத்னத்தில் ஒரு கீர்த்தனை தியாகிர்வாள் சொல்ற போது அது ஸ்ரீராகத்தில் பாடின. ஸ்ரீ, மணிரங்கு, அதே மாதிரி மத்தியமாவதி, இது மூணு ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ராகங்கள். அதே மத்தியமாவதியிலையோ மணிரங்கூரியும் இல்லாமல் ஸ்ரீல போய் பாடுவாரே நாள். ஸ்ரீனா மகாலட்சுமின்னு அர்த்தம். அவ வாக்கால வெளிப்பட்ட கருத்து இது அப்படிங்கிறத மறைமுகமா நமக்கு காட்டுற. அப்படி மகான்களுக்கு நமஸ்காரம் பண்ணி மகான்களை ஸ்மரணம் பண்ணா அது ஒரு நாள் வீணா போறதில்லை, உடனே கைக்கு மேல பலம். தெரிஞ்சிட்டா சொப்பனம் சொல்ல போற ராட்சத ஸ்திரீ, வயசான ஸ்திரீ திருச்சடை எழுந்திருந்து பாக்கி ராட்சத ஸ்திரீகள் சீத்தையை மிரட்டன் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாரையும் நிறுத்தி வச்சு ராட்சசி திரிஜடா விருத்தா ஷயானா வாக்கியமப்ரவீத். நான் ஒரு பெரிய சொப்பனத்தை பார்த்தேன், பயங்கரமான சொப்னம், மெய்சில் இருக்கும்படியான சொப்னத்தை பார்த்தேன். சொப்னோ யத்யமயா திருஷ்டஹ தாருணோ ரோமஹர்ஷனஹ. எப்படி தாருணமாக, தாருணம்னா பயங்கரமானது, அப்புறம் ரோமஹர்ஷன் சொன்னா மெய்சில் இருக்கும்படியா இருக்கக்கூடியது. ஒரே சொப்னம் பயங்கரமாகவும் ரோமாஞ்சம் ஏற்படும்படியாகவும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னாக்க யாருக்கு தாருணம், யாருக்கு ரோமஹர்ஷனம்? இந்த சீதைக்கு ரோமஹர்ஷனம், அவளுடைய பர்த்தாவுடைய ஜெயத்தை சொல்லும்படியா அறிவுரித்து காட்டும்படியான சொப்பனம். ராட்சதாளுக்கெல்லாம் பெரிய பயத்தை கொடுக்கக்கூடிய சொப்பனமாக ராட்சசானாமபாவாய பர்த்துரஸ்யாக ஜயாகச்சா. ராகவஸ்த ஜயாய்ச்சான்னு சொல்லிருக்கலாம், சந்தத்துக்கு ஒன்றும் பங்கம் வராது. ராகவஸ்த ஜயாய்ச்சான்னு சொல்லாமல் பர்த்துகோஸ்தியா ஜயாய்ச்சான்னு சொன்னதுனால என்ன தாத்பரியம்னா இவள் பத்னியா இருக்கிறதுனால ராமனுக்கு ஜெயம். அதனால பர்த்துரஸ்யாக ஜயாகச்சா. அந்த சொப்னத்துல சீதை ராமனோடு சேர்ந்து இருக்கும்படியா பார்த்தேன். 4 பக்கத்திலையும் சமுத்திரத்தால சூழப்பட்ட ஒரு பர்வதம், வளவளேர்னு ஒரு பர்வதம், 10,000 யோஜனை உயரமாக கிளம்பக்கூடிய பர்வதத்துடைய சிகரத்து மேல சூரியனை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய பிரபையை போல சீதை ராமனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கோலத்தை பார்த்தேன். சாகரேன பரிக்ஷிப்தம் ஸ்வேதம் பர்வதமாஸ்திதா ராமேண சங்கதா சீதா பாஸ்கரேண பிரபாஜதா இகோபயா கக்காகுஸ்தஹ சீஹீதயா சக வீரியவான். நல்ல 1000 ஹம்சங்கள் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய திவ்யமான ஒரு வாகனத்துல ரதேன அஷ்டயுஜாஸ்வயம் 8 குதிரைகள் இருக்கக்கூடிய திவ்யமான ஒரு வாகனத்துல யுக்தாம் ஹம்சசகஸ்ரேண. அப்பேற்பட்ட வாகனத்துல சீதையோடு சேர்ந்து லக்ஷ்மணனோடு சேர்ந்து சுவாமி வரக்கூடிய கோலத்தை பார்த்து, அதே சமயத்துல ராவணன், இந்திரஜித்து, கும்பகர்ணன் இவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு வாகனத்தில் ஏறிண்டு தெற்கு நோக்கி போகக்கூடிய கோலத்தை பார்த்தேன். ராவணன் ஒரேடியா அமேத்தியம் நிரம்பி இருக்கக்கூடிய குடியில போய் விழுந்து அவமானப்படும்படியா பார்த்தேன். அதுல ஒரே ஒருத்தன் மாத்திரம் இந்த விதிக்கு விலக்காக வெண்கொடை பிடிக்கப்பட்டவனாக லக்ஷ்மணனை பார்த்தேன். ஸ்வேதக்ஷத்ரோ விபீஷணஹ. ராமன் மூலமா தான் ராட்சசாளுக்கு பயம் வரும் தோணுறது. ஒரு குரங்கு வந்து லங்கையை எரிக்கும்படியா சுப்ரம் பார்த்தேன் அப்படிங்கிறார். ராகவாத் ஹி பயம் கோரம் ராட்சசானாம் உபஸ்திதம். ராட்சசானாம் உபஸ்திதம்னு சொல்ற பொழுது உபஸ்திதா உபரிஸ்திதா ஏவ வர்த்ததே. ராகவாத் பிராப்தா
ராட்சசானாம் பயங்கரகா ஹனுமானு உபரிஸ்திதகா ஏவ வர்த்தது. ராமன்டேந்து ராகவாதி பயம் கோரம், ராமன்டேந்து வந்தது பெரிய பயத்தை கொடுக்கக்கூடிய ராட்சசாளுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி மேலே உட்கார்ந்துட்டு இருக்கார். உபஸ்திதம்னு சொல்லுது வேற, உபரிஸ்திதகாங்கிற அர்த்தத்தையும் அன்வயமாக முடியா இருக்கு. இப்படி எல்லாம் சுப நிமித்தங்களை எல்லாம் சுபசகுனத்தை சூச்சகம் பண்ணும்படியான சொப்பனத்தை சொன்ன பொழுது அது பதிக்க போறதுங்கிறதுக்கு அறிகுறியாக இடதுகண் இடதுகை இடது தொடையெல்லாம் துடிச்சுதான் சீதைக்கு. சகுன சாஸ்திரத்தில் சாதாரணமா ரிஷிகள் சொல்லாத ஒரு சுபசகுனத்தை இங்க சொல்லியிருக்காள் கடைசியில் வால்மீகி. பக்ஷி சசாக நிலையம் பிரவிஷ்டா புனః புனश्च உத்தமசாந்த்வவாதி சுஸ்வாகதம் வாசமுதீரயः புனః புனश्चोदयतीव கிருஷ்டः. ஒரு பக்ஷி மரத்துடைய கடையிலிருந்து திரும்பி திரும்பி மங்களகரமான சப்தங்களை ஏற்படுத்திட்டு அந்த பக்ஷி யாருன்னா இதுக்கு ஒரு பக்கம் 1.5 பக்கம் வியாக்கியானம் பண்ணிருக்காள் கோவிந்தாஜீகத்துல. அந்த பக்ஷி சாட்சாத் ஆச்சாரியன் தான். அந்த பக்ஷி ஒரு பக்ஷிக்கு எப்படி 2 ரெக்கைகளோ அந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு ஞானம்னு ஒரு ரெக்கை, அது தபஸ்ன்னு ஒரு ரெக்கை. ரெக்கைங்கிறத ரக்ஷாங்கிற சப்தத்திலேருந்து ரெக்கை வந்திருக்கும். அது பட்சியை ரட்சிக்கிறதும் ஆற்றுல பறந்து போற பொழுது ரட்சிக்கிறது ரெக்கை தானே, அதனாலதான் அதுக்கு ரெக்கைன்னு பேர் வந்திருக்கும். அந்த தபஸு ஞானம் இது 2 ரெக்கையை போல இருக்கக்கூடியது. ஒரு மரத்துடைய கடையில போய் உட்கார்ந்து இருக்கார் ஆச்சாரியர். வேதமயமா இருக்கக்கூடிய விருட்சத்துடைய கடையில உட்கார்ந்து பரம சந்தோஷமா ஆனந்தத்தை தரைச்சவராக பிரகிருஷ்டகான ஒரு பாடம், பிரவிஷ்டகான ஒரு பாடம், பிரகிருஷ்டகான ஒரு பாடம். வேதமயமா இருக்கக்கூடிய விருட்சத்துடைய கடையில போய் அமர்ந்து ஆச்சாரியன் பிரம்மஞானத்தடைஞ்ச ஆச்சாரியன் பிரகிருஷ்டனா இல்லாம எப்படி இருக்க முடியும்? புனః புனश्च உத்தமசாந்த்வவாதி. திரும்பி திரும்பி பகவானை பற்றி உபதேசம் பண்றாளாம் இந்த சத்குருநாதர். உத்தமர் என்ற பதத்துக்கு பகவான் அர்த்தம். உத்தம புருஷத்வன்யா பரமாத்மேதி கீர்த்திதகான்னு கீதையில பகவானுடைய வாக்கு. அந்த உத்தமனா இருக்கக்கூடிய பகவானுடைய வைபவத்தெடுத்து கீர்த்தனம் என்றால் புனః புனश्च உத்தமசாந்த்வவாதி. திரும்பி திரும்பி சிஷ்யனுக்கு புரியர் மட்டும் விழாம சொல்லுவாளாம் சத்குருவா இருக்கக்கூடியவர்கள். சுஸ்வாகதாம் வாசமுதீரயானஹ. சுஸ்வாகதாம்னா பரம மங்களகரமா மோஸ்ட் வெல்கமா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமான அர்த்தம். ஆனா அதுக்கு வியாக்கியானத்தில் எப்படி அர்த்தம் பண்ணிருக்காருன்னா சுஷ்டு ஸ்வஸ்மி அகதாம், பரம்பரையா பெரியோர்கள் மூலமா தனக்கு வந்திருக்கக்கூடிய மங்களகரமான வாக்க சீதை என்ற ஜீவனுக்கு ஆச்சாரியர் ஒருத்தர் பக்ஷி ரூபத்துல சூச்சகமா இருக்கக்கூடிய ஆச்சாரியர் உபதேசம் பண்றாள். சுஸ்வாகதம் வாசமுதீரயானஹ புனః புனश्चोदयतीव கிருஷ்டஹ. கிருஷ்டஹ கடைசி பாதத்துல கிருஷ்டகான்னு இருக்கு. அதனால முதல் பாதத்திலையும் பக்ஷிச்ச சாக்கா நிலைய பிரகிருஷ்டகான்னு சொன்னா புனருக்தி வந்துட்டு போறதுங்கிறதுனால பிராச்சீன பாடம் பக்ஷிச்ச சாக்கா நிலையம் பிரவிஷ்டஹ புனః புனश्च உத்தமசாந்த்வவாதி சுஸ்வாகதம் வாசமுதீரயானஹ புனః புனश्चोदयतीव கிருஷ்டஹ. ரொம்ப சூக்ஷ்மமா கவனிச்சாதான் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி சுவேலம் என்ற பர்வதத்தில் பகவான் ஏறணும்னு மனசு நினைச்சாருன்னு சொல்ற போது யுத்த காண்டத்துல பிராச்சீன பாட்டு எப்படின்னா சுவேலாரோகணே புத்தி சகார மதிமான் மதிம். புது புஸ்தகத்துல தான் சுவேலாரோகணே புத்திம் சகார மதிமான் மதிம். அங்க மதிம்னு ஒண்ணு இருக்கு, புத்தின்னு வந்தா புனருக்தி வந்துடும். அதனால சுவேலாரோகணே புத்தின்னு சமஸ்த பதமா பண்ணிக்கணும். அது பிராச்சீன பாட்டம். அது மாதிரி இங்க பக்ஷீச்ச சாக நிலையம் பிரவிஷ்டஹ புனః புனश्च உத்தமசாந்த்வவாதி சுஸ்வாகதாம் வாசம் உதீரயானஹ புனః புனश्चोदयतीव கிருஷ்டஹ. யார் இந்த பக்ஷி? ஆஞ்சநேயனே பக்ஷி ரூபத்திலிருந்து ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து சீதைக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் கொடுக்க முடியா, ஒரு சகுனத்தை கொடுத்திருக்காள் அப்படின்னு யூகம் பண்ணிக்க முடியா இருக்கு. பின்னாடி 58வது சர்க்கத்துல நான் பக்ஷி ரூபத்துல மறைஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு ஆஞ்சநேயன் வாக்கார. தன்னறியாமல் தான் தான் அந்த பக்ஷியா இருந்தார். ஏன்னா இவர் நேச்சர் ரூபத்தை தரிக்கக்கூடிய சக்தி கொண்டு வரணும், இவர் தான் பக்ஷியா இருந்து ஆச்சாரிய ஸ்தானத்தில் உபதேசம் பண்றப்பன்னு 58வது சர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை பார்த்தா 27வது ஸ்லோகத்துக்கு 27வது சர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்துக்கு சுவாரஸ்யம் என்னங்கிறது புரியும். இப்படி திருச்சடை மங்களகரமான சொப்னத்தை சொல்லி கூட மனசுல நம்பிக்கை வரல சீதைக்கு. வாஸ்தவத்தை நமக்காவது க்ஷேமமாவது வரதாவது அப்படின்னு சொல்லி ரொம்ப தவிச்சாலாம். ஒரு காட்டுல சின்ன ஒரு பெண் யானை குட்டி சிம்மத்துடைய கர்ஜனத்தை கேட்டு எப்படி நடுங்குமோ அந்த மாதிரி சீதாபி தத்ரா சயதவனந்தே சிம்மாபிபன்னா கஜராஜகன்யா
உலகத்தில் ஒரு பரமொழி சொல்லுவா, அகாலத்தில் மிருத்யு வராது, ஏகாதசி மரணம் துவாதசி தகனம்னு நாக்க ஒருத்தன் கையால் எடுத்துனான்னா கை எச்சனாக தான் மிச்சம்னு சொல்லுவா. அது சத்தியம் நிரூபணமாயிடுத்தே. இத்தனை சிரமத்தை அனுபவிக்கிற பொழுது கூட எனக்கு உயிரானது இன்னும் பிரியாமல் இருக்கே. சத்தியம் பதேதம் பிரவதந்தி லோகே நாகால மிருத்யு பவதீதி சந்தஹ யத்ராகமேவம் பரிபத்ஸ்யமானா ஜீவாமி கிஞ்சித் க்ஷணமப்யபுண்யாஹ. ஹா ராம லக்ஷ்மண சுமித்ரே ஹா ராம மாதஸ்தமே ஜனன்யா யசா விபத்யாம் யகமல்பபாக்யா மகார்ணவே நௌரிவ மூடமாதா. தன் பிரபு ராமனையும் லக்ஷ்மணனையும் சுமித்திரையும் கௌசல்யையும் ஸ்மரணம் பண்ணாளாம். ஒரு புயல் காத்துக்கு நடுவில் மாட்டு இருக்கக்கூடிய சின்ன படக போல நான் தவிக்கக்கூடிய தவிப்பு உங்களுக்கு தெரியாது. தவிக்கிறது தெரிஞ்சா நீங்க நிம்மதியா இருக்க முடியுமா? தன் பிரபு ராமனை நினைச்சு ஆஹா ராம சத்யோரத தீர்கபாஹோ ஹா பூர்ணச்சந்திர பிரதிமான வக்ரஹா ஹா ஜீவலோகஸ்ய ஹிதப்ரியஸ்ய வத்யாம் நமாம் வேத்ஸி ராக்ஷசானஹாம் ஹா ராம சத்யோரத தீர்கபாஹோ. இங்க சத்யசந்தாள், நான் இப்படி ராட்சசர்கள் நல்ல மாட்டின்று சமப்படக்கூடிய கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா நீங்க ஒரு க்ஷணகாலம் பொறுத்து இருக்க முடியுமா? பௌர்ணமி சந்திரனம் போல திவ்யமான முகாரவிந்தத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய திருமேனிய நான் மறுபடியும் பார்ப்பேனா தெரியாது. ஹா பூர்ணச்சந்திர பிரதிமான வக்ரா ஆ ஜீவலோகஸ்ய ஹிதப்ரியஸ்ய. உலகத்துக்கு முழுக்க ஹிதமாகவும் பிரியமாகவும் பகவான் ஒத்தம் தான். ஏன்னா ஹிதமா இருக்கிறவா பிரியமா இருக்க முடியாது, பிரியமா இருக்கிறவா ஹிதமா இருக்க முடியாது. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கணும்னாக்க ரொம்ப ரொம்ப அபூர்வம். அப்பா அம்மா அப்படி இருப்பா, ஹிதத்தையும் சொல்லுவா, பிரியமாகவும் இருப்பா. சத்குருநாதர் அப்படி இருப்பார். பரமாத்மாவா இருக்கக்கூடிய சுவாமி ராமன் ஹா ஜீவலோகஸ்ய ஹிதப்ரியஸ்ய. அப்பா அம்மா தான் பெற்ற குழந்தைகள்கிட்ட மாத்திரம் தான் ஹிதமாவும் பிரியமாவும் இருப்பார். சுவாமி உலகம் முழுக்க அவனுக்கு குழந்தை வரும், அதனால ஜீவலோகஸ்ய ஹிதப்ரியஸ்ய. திருவிழிக்கேணி பிரிவா ஒரு சமயம் அந்தரங்கமா பேசிட்டு இருக்கோது சொன்னா, ரொம்ப சிரமமா இருக்கக்கூடிய காலத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்லி நான் அப்படி பகவான்கிட்ட புலமின்றேன்னு சொன்னேன். இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த சிரமப்படுறது தெரியாது உனக்கு, அது நினைச்சா தாங்க முடியாது. அப்படி அந்த கஷ்டத்துடைய உச்சாரணை இருக்கிற போது வேற ஸ்லோகத்து மனசு போல சுந்தரகாண்டத்துல மனசு போயிருக்கு. ஹாராம சத்யோரத தீர்கபாஹோ ஹா பூர்ணச்சந்திர பிரதிமான வக்ரா ஹா ஜீவலோகஸ்ய ஹிதப்ரியஸ்ய வத்யாம் நமாம் வேத்ஸி ராக்ஷசானகாம் நூனம் சகாலோ மிருகரூபதாரி மாம் அல்பபாக்யாம் லுலுபே ததானீம் யத்ரார்யபுத்ரம் விசசர்ஜமூட ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜஞ்ச. அன்னைக்கு வாஸ்தவத்தில் வந்தது மான் இல்ல, காலனே மாயா மிருகரூபத்தில் வந்து என்ன ஏமாத்துறதுக்காக வந்திருக்காள். இல்லைனா என் பிரபுவுடைய வீரியத்தை சந்தேகப்பட்டிருப்பேனா? லக்ஷ்மணனுக்கு மூத்தவனா இருக்கக்கூடிய பரதனையும் ராமனுக்கு தம்பியா இருக்கக்கூடிய லக்ஷ்மணனுடைய சாரித்திரத்திலையும் சந்தேகப்பட்டு மமகேதோ பிரதிச்சன்னா பிரயுக்தோ பரதேனவான்னு பேசியிருப்பேனா? யத்ரார்யபுத்திரம் விசசர்ஜமூடா ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜஞ்ச. ராமனுக்கு தம்பியா பிறந்தவன் தப்பான ஒரு எண்ணம் அவனுக்கு வர முடியுமா? வந்தா ராமனுக்கு தம்பியா பிறக்கக்கூடிய பாக்கியம் தான் அவனுக்கு கிடைக்குமா? எம்பெருமான் பின்பிறந்தாலும் இழைப்பரோ பிழைப்பு அப்படின்னு கம்பர் சொன்ன ரீதியில் ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜஞ்ச வஞ்சனை மானின் பின் என் மண்ணை போக்கி மஞ்சனை வைது பின்வழிக்கொள்வாய் என நஞ்சனையான் அகம்புகுந்த நஞ்சனையான அகம்புகுந்த நங்கையாக உய்ஞ்சனன் இருத்ததும் உலகம் கொள்ளுமோ. நான் என் பர்த்தாவை தவிர வேற ஒரு தெய்வம் கிடையாது நினைச்சு பல விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணேனே, உபவாசங்கள்லாம் அனுஷ்டிச்சேனே, பூமியில படுத்தேன், மகான்களை உபாசிச்சேன், தெய்வத்தை ஆராதிச்சேன். அத்தனை தர்மங்களும் செய்யன்று மறந்த ஒருவனுக்கு செய்த உபகாரத்தை போல வீணா படுத்தேன். அனன்ய தேவத்வமியம் க்ஷமாச்ச பூமௌச்ச செய்யா நியமஸ்ய தர்மே பதிவிரதாத்வம் விபலம் மமேதம் கிருதம் கிருதக்னேஷு இவ மகானுஷானாம் பிதுர்நிதேசம் நியமேன கிருத்வா வனான் நிவృத்தः சரிதோ ரதஸ்ச ஸ்திரீபிஸ்து மன்யே விபுலேக்ஷணாபிஹி.
துவம்ரம்ஸ்யசே வீதபயக்ருதார்த்தஹ. பிதர்வாக்கியத்தை பரிபாலனம் பண்ணி திரும்பி ராஜ்யத்தில் போய் பத்னிகள் விவாகம் பண்ணிட்டு அவ மூலமா சந்ததி ஏற்பட்டு சந்ததி இல்லைங்கிற குறையை நிவர்த்தி பண்ணிட்டு பயம் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமா இருக்க போறேன். உங்களோட சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கக்கூடிய பாக்கியம் பாக்கியனியா இருக்கக்கூடிய எனக்கு தான் இல்லாம போயிடுத்து. அகம் துராமா துவயி ஜாதகாமா சிரம் விநாசாய நிபத்தபவா மோகம் சரித்வா தபோவிரதஞ்ச தியக்ஷ்யாமி திக்ஜீவிதம் அல்பபாக்யா. 2-3 ஸ்லோகம் பின்னாடி தர்மம் எல்லாம் வீணா போயிடுத்து செய்து மறந்தவருக்கு பண்ண உபகாரத்தை போல வீணா பொய்யா போயிடுத்து அப்படின்னு சொன்னார். தர்மம் ஒரு நாளும் பொய்யா போகாது. நான் அந்த தர்மத்தை ஒழுங்கா சத்தியமா அனுஷ்டிக்கல, ஆத்மார்த்தமா அனுஷ்டிக்கல, கபடமா அனுஷ்டிச்சிருக்கேன். மோகம் சரித்வா அத தபோவிரதஞ்ச. மோகம்னா பொய், அமோகம்னா சத்தியம். மோகம் சரித்வா தபோவிரதஞ்ச தியக்ஷ்யாமி திக்ஜீவிதம் அல்பபாக்யா. உயிரை இழக்க போறேன், பாக்கியனியா இருக்கக்கூடிய நான் உயிரை இழக்க போறேன். அந்த உயிரில் எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. ஒரே க்ஷணத்தை திருடமாத்திரமா நினைச்சு தியாகம் பண்ணிடுவேன். ஆனா உயிரிழக்கிறதுக்கு கூர்மையான ஒரு கத்தியோ ஒரு கிண்ணத்துல விஷமோ வேற ஏதாவது ஒரு உபாயம் வேணுமே. அந்த உபாயத்தை கொடுக்கறது கூட ராட்சசனுடைய ராஜ்யத்தில் ஆள் இல்லையே. சாஜீவிதம் க்ஷிப்ரமகம் தியஜேயம் விஷேன சஸ்திரேண சிதேன வாபி விஷஸ்ய தாதா நகிமேஸ்தி கஷ்சித் சஸ்திரஸ்ய வாவேஷ்மனி ராட்சசஸ்ய இதீவ தேவி பகுதா விலப்ய. ரொம்ப சோகாபிதப்தா பகுதா விலப்ய சர்வாத்மனா ராம மனுஸ்மரந்தி பிரவேபமானா பரிசுஷ்க வக்த்ரா நகோத்தமம் புஷ்பிதமாசசாதஹ. ரொம்ப வருத்தப்பட்டு பலவாறு யோஜனை பண்ணாலாம். ஆத்மகத்தையே பெரிய தோஷமா சொல்லிருக்கு சாஸ்திரங்கள்லாம். பேயாக பிசாசாக சத்கதியாமல் தெரியவன்னு இருக்கு. இருந்தாலும் ஆத்மகத்தி பண்ணிக்கிறத விட இன்னும் பெரிய தோஷமா இருக்கு ராவணன் நித்தியம் பார்க்கறது. அதை விட இது தேவையே தோடி போயிடுத்து. ரொம்ப இதீவதேவி பகுதா விசிந்திய சீதா தவேண்யுத் கிரதனேன கிரதனம் கிரகித்வா உத்பத்யவேண்யுத்கிரதனேன சீக்கிரம் அகம் கமிஷ்யாமி யமஸ்ய மூலம். நீண்டிருக்கக்கூடிய தன்னுடைய கூந்தலை கையில பிடிச்சுண்டு இதனால் தூக்க போட்டு உயிரிழக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணி தப்தா அபிதப்தா சோகாபிதப்தா பகுதா விசிந்திய சர்வாத்மனா ராம மனுஸ்மரந்தி. மனசால வாக்கால சர்வகரணங்களாலையும் ராமனையே ஸ்மரணம் பண்ணி ஸ்மரந்தி அனுஸ்மரந்தி ராமமனுஸ்மரந்தி சர்வாத்மனா ராமமனுஸ்மரந்தி. உடம்பெல்லாம் நடுங்கிறது. இப்படி சரீரமானது வாடி பேருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை அணுகினானாம். பிரவேபமானா பரிசுஷ்க வக்த்ரா நகோத்தமம் புஷ்பிதம் ஆசசாதா. அந்த மரமானது பூத்து குதுங்கிறதான் போல போல புஷ்பத்தை அப்படியே வருஷிச்சுதான். இப்படி வருஷிச்சுதே மரம் வருஷிச்சுன்னா புஷ்பம் நிறைய இருந்தா சௌபாகியத்துக்கு லட்சணம். அது நீங்க உயிரிழக்கணும்னு நினைச்சிட்டு வரே உங்களுக்கு பெரிய சௌபாகியம் மங்களம் காத்துன்னு இருக்குன்னு ஒரு ஜடமான மரம் சொல்ற மாதிரி இருந்துதான். நகோத்தமம் புஷ்பிதமா சசாதா. நகோத்தமம்னா உத்தமமான விருட்சம்னு அர்த்தம். ஏன் உத்தமமான விருட்சம்னா ஜெகன்மாதாவுக்கு ஆசிரியம் கொடுத்தது, அதனால நகோத்தமம் புஷ்பிதமா சசாதா. அது மாத்திரமில்ல, எந்த சிம்சிபா விருட்சத்தில் ஆஞ்சநேயன் அமர்ந்திருக்காளோ அந்த விருட்சத்தை தான் அணுகியிருக்கார். பரம பாகவதோத்தமனுக்கு ஆசிரியம் கொடுத்த விருட்சமாச்சே நகோத்தமம் புஷ்பிதமா சசாதா. உபஸ்திதா சா மிருது சர்வகாத்ரி சாகாம் கிரஹீத்வா தனகஸ்ய தஸ்ய தஸ்யாஸ்து ராமம் பிரவிசிந்தயந்த்யாஹ ராமானுஜம் ஸ்வஞ்சகுலம் சுபாங்க்யாஹ. அப்படியே தன் பிரபு ராமனையும் லக்ஷ்மணையும் தான் பிறந்த குலம் புகுந்த குலம் இதெல்லாத்தையும் திருப்பி திருப்பி ஸ்மரணம் பண்ணிட்டு சரீரத்தை விடணும்னு நினைக்கிற போது சுபாங்கியாக, சுபாங்கி சுபமான சரீரத்தை உடையவள் அப்படின்னு சுபாங்கின்னு ஒரு வார்த்தையை போட்டாள் வால்மீகி. இந்த மாதிரி வார்த்தையை போடலாமா? உயிரிழக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கா, அவளை போய் சுபாங்கின்னு சொன்னாலே நாள். அடுத்த சர்க்கத்தை சுபநிமித்தம் சொல்ல போற. அடுத்த சர்க்கம் மட்டும் காத்துட்டு இருக்க வேண்டாம். அடுத்த ஸ்லோகத்துல சுபநிமித்தங்கள் வந்து சொல்லிதான் முடிக்க போட்டா 28. அடுத்த ஸ்லோகம் மட்டும் காத்துட்டு இருக்க வேண்டாம், இந்த ஸ்லோகத்திலேயே சொல்லணும்னு சுபாங்கியாக, அதாவது அவளுக்கு மங்களம் வரப்போகுதுங்கிறதுக்காக சுபாங்கியாக தஸ்யாஸ்து ராமம் பிரவிசிந்தயந்த்யாஹ ராமானுஜம் ஸ்வஞ்சகுலம் சுபாங்க்யாஹ சோகாநிமித்தானி ததா பகூனி
தைர்யார்ஜிதானி பிரவராணி லோகே பிராதுர்நிமித்தானி ததா பபூவுஹு புராபி சித்தானி உபலக்ஷிதானி ததாகதாம் தாம் வ்யதிதாம் அநிந்திதாம் व्यपेतहर्षां परिदीनमानसां शुभां निमित्तानि शुभानि बेजिरे நரம் ஸ்ரீயாஜுஷ்டமிவோபஜீவினஹ. சுப நிமித்தங்கள்லாம் காத்துக்கொண்டே இருந்ததாம். ஆஞ்சநேயன் மேல உட்கார்ந்து இருக்க இந்த சாகாம் கிரீத்வா அத நகசரஸ்ய அதனா அப்பொழுதுன்னு அர்த்தம். ஒரு நாள் முன்னாடி இந்த முடிவுக்கு வந்திருந்தா கூட ரட்சிக்கிறதுக்கு யாரும் ஆள் இருந்திருக்க மாட்டா. ஒரு நாள் கழிச்சு இந்த முடிவுக்கு வந்தா ஆஞ்சநேயன் பார்த்துட்டு சீதை சௌக்கியமா இருக்காள் திரும்பி போய் பெருங்கூட சொல்றதுக்காக கிளம்பி போயிருந்தாருன்னா அப்பவும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் this is the silver lining amidst the dark clouds of despair. ஆஞ்சநேயன் எந்த சமயத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரோ அந்த சமயத்துல இந்த முடிவுக்கு வந்தாலே அதான் சாகாம் கிரகீத்வா தனகஸ்ய. எந்த மரத்துல ஆஞ்சநேயன் இருக்காரோ அந்த மரத்துடைய கலையை போய் பிடிச்சுட்டார். சுப நிமித்தங்கள்லாம் காத்துட்டே இருந்ததாம். ஆஞ்சநேய சுவாமி வந்திருக்க நிச்சயமா மங்களகரமாக முடிய போகுது. இந்த சமயத்துல நாம போய் சீதை இடத்துல சேர்ந்து விட்டோம்னா சீதைக்கு மங்களம் வரதுக்கு இந்த நிமித்தங்கள் காரணமா இருக்குன்னு உலகத்துல யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு பிரமேயத்தை கலப்பி விட்டு நமக்கு சுப நிமித்தம்னு பேர் வந்துடுங்கிற ஆசையால ஜெகன் மாட்டாத்து வந்து சேர்ந்துதான். நிமித்தம் வந்ததுனால இவளுக்கு சோபனம் இல்லை, இவள்கிட்ட வந்ததுனால அந்த நிமித்தங்கள்லாம் சுபமா போயிடுது. சுபாம் சுபாம் பிரபேதிரே அதையேவ தானி நிமித்தானி சுபானி சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிரே. திடீர்னு ஒரு கோடி ரூபாய் வந்துட்டா அது மட்டும் இருக்கியா போனீங்கன்னு கேட்காத பசங்கள்லாம் இல்லாத உறவு கொண்டாடின்னு எப்படி விடுவனும் அந்த மாதிரி நரம் ஸ்ரீயாஜுஷ்டமிவ உபஜீவினஹ. ஸ்ரீயாஜுஷ்டம் இது என்ன சுவாரஸ்யம்னா மகாலட்சுமியோடு கூடி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை உபஜீவிகள், உபஜீவினா வாஸ்தவத்தை பாரசைட்னு அர்த்தம். உபஜீவினா அவனை வச்சுன்னு பொழைச்சுட்டு இருக்கக்கூடியவன், அவனாலேயே இவன் பொழைச்சுட்டு இருக்கான். அவன் எப்படி ஒரு 10 பேர் கூடணும் ஜாதா போடுறதுக்காக ஒரு 10 பேர் எப்படி கூட்டிடுவனும். ஸ்ரீ ஒத்தன்ட்டு வந்தாலே அவனை சூழ்ந்து 10 பேர் வந்துடுவா. சாட்சாத் ஸ்ரீரூபிணியா இருக்கக்கூடிய சீதை இடத்துல சுப நிமித்தம் வந்ததுன்னா ஆச்சரியப்படுத்த ஒண்ணும் இல்லை. இவ சாட்சாத் ஸ்ரீ ஸ்ரீயா ஜுஷ்டனா இருக்கக்கூடிய புருஷனுக்கே பல பேர் வந்து சேருவானா. இவ சாட்சாத்